ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சிகுமார் பேசுகிறேன். இப்போ ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏற்கனவே மே மாதம் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஜூன் மாதமும் எல்லாருக்கும் நல்லாவே போகணுன்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் போன மாதம் சொன்ன மாதிரியே இந்த மாதமும் இனிமேட்டு நான் போடுற எல்லா வீடியோலையும் இது ரெகுலராக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேளை என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, போட்ட முதல்லையே பார்க்குறீங்கன்னா, என்னோடய வீடியோ முழுசாக பார்த்துட்டு எந்தெந்த லக்னத்துக்கு என்னென்ன டைமிங்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. எனக்கு எடிட் பண்ணும்போது எனக்கு இது கிடைக்காது. ஸோ எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் யாராவது முழுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த டைமிங்னு சொல்லிட்டு. நான் அந்த கமெண்ட்டை மேலே டாப்பில் பின் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்புறமேட்டு மற்றவங்க பார்க்கும்போது சில பேர் அவங்க லக்னத்துக்கு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஆண்களுக்கு. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். புரியுதுங்களா? சரி, இது இந்த பலன் மட்டும் பார்க்குறது இல்லாமல் நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஸ்பெஷலாக பரிகாரம் சொல்லுவேன். அந்த பரிகாரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனோம் அப்படியெல்லாம் பரிகாரம் கிடையாது. நான் சொல்கிற பரிகாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, இனிமேட்டும் மொக்க போட விரும்பலை. ஸோ நான் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே எப்படி இருக்கும், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நினைப்பீங்க. பணத்தை செலவு பண்ணுறதுலேயும் அதிகமாக ஆர்வம் இருக்கும். கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ணதை நினைக்கும் எண்ணங்கள் அந்த மாதிரி வரும். கையில் இருக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுக்கறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சொந்த வீட்டிலேயே காசு கொடுக்கறது தான் கொஞ்சம் சில பேருக்கு சுலபமாக இருக்காது. அது மட்டும் மீதி எல்லாமே நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கொடுக்கும்போது மட்டும் எண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி வெளியில் செலவு பண்ணும்போது அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். தைரியம் அசட்டுத்தனமான தைரியம் வரும், முரட்டுத்தனம் அதிகமாக வரும் இந்த மாதம். எல்லாருக்குமே சொல்லலாம். முரட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக இருங்க, கொஞ்சம் கூலாக இருங்க. சட்டுன்னு ஆத்திரம் வரும், கோபம் அதிகமான பேர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இது மோஸ்ட்லி. அப்புறமேட்டு வயிறை கொஞ்சம் பார்த்துக்கணும், தொப்பை போட வாய்ப்பு இருக்குது. குடலை நல்லா பார்த்துக்கணும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஸ்மால் சிறுகுடல் பெருகுடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன், இது ரெண்டுத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த மாதம் எல்லாருமே இது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறமேட்டு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். சில பேருக்கு ஸ்கின்னில் கொஞ்சம் கட்டி ஏதாவது வரலாம், கட்டி மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரும், ஏதோ சம்திங் ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. இல்லை கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கின் ரிலேட்டடாக இந்த மாதம் வர்றது தான் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கின்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்புறமேட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் அப்பா ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க எல்லோரும் அவங்க அப்பா கிட்ட. உங்களோட டீச்சர்ஸும், நீங்கள் ஒரு வேளை படிக்கிற ஆளாக இருந்தால் உங்களோட டீச்சர்ஸும் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே,
மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. மனசு வந்து அலைப்பாயும், ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது இந்த மாதம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சிம்பிளான விஷயமாக கூட இருந்தால் அதை கூட கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியாது. பஸ்ஸில் போய் டக்குன்னு போய் உக்காந்துடுறது விண்டோ சைடில் உக்காந்துட்டு, ஐயோ விண்டோ சைடில் உக்காந்துட்டா இங்கே வெயில் அடிக்குமே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒழுங்காக அங்கே உட்காரலாமா இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் உட்கார்ற இது கூட கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஜூன் மாதம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் போகும். இப்போ வந்து நான் வந்து இந்த பொதுப்படையாக சொல்கிறது எல்லாமே வந்து எல்லாருக்கும், அதுலேயும் குறிப்பாக மேஷ லக்னத்துக்கு கரெக்டாக வரும். ஏன்னா காலபுருஷ லக்னமே அவங்களோட லக்னம் தான், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறதில்ல எப்போவுமே. ஸோ அதுக்காக வந்து வருத்தம் எல்லாம் படாதீங்க. சில பேர் வந்து அதுக்கு கூட மெயில் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது மேஷ லக்னத்துக்கும் இது தான் சொல்லுங்கள் அப்படின்னு தனித்தனியாக எவ்வளோ தடவை சொல்கிறது. அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதுதான் மேஷ லக்னம் அண்ட் தென் எல்லாருக்கும். அப்புறமேட்டு ரிஷப லக்னம். நான் வந்து லக்னத்தை பற்றி சொல்லாமலே இதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும், ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அதாவது எல்லாருக்குமே ராசி தெரிஞ்சிருக்கும், ஆனால் உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்கன்னா 2 வீடியோ நான் அதுக்காக போட்டிருக்கேன். ராசியா லக்னமா, அப்புறமேட்டு வந்து உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 வீடியோவுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லக்னம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் வந்து நான் ராசி வச்சு சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி வச்சு சொன்னால் யாருக்குமே நடக்கிறதில்ல, அதுதான் உண்மை. அது சும்மா வந்து டிவியில் வரவங்கெல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானும் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் உருப்படியாக ஒரு 10 பேருக்காவது நடக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்காக தான் முதல்ல லக்னம் என்னென்னு, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியம், பேசிக்கே. ஸோ அது தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபைன். இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பீங்க. ரிஷப லக்னம் மோஸ்ட்லி இந்த மாதம் ஃபுல்லாகவே கேல்குலேட்டிவாக இருப்பாங்க, செய்கிற ஒவ்வொரு விஷயமும். டிசிஷன் மேக்கிங்லேயும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கரெக்டான டிசிஷன் எடுக்க சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம். புத்திசாலித்தனம் இருக்கும், பட் வந்து குறுக்கு புத்தியும் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. சரிங்களா? அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பிரதரு இல்லை சிஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது வந்து ஏதாவது வந்து ரொம்ப அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து அவங்க உங்களை விட அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்லா ஒத்து போகும். உங்கள் அப்பா இந்த மாதம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சான்சஸ் அமையும், இதெல்லாம் சொல்லலாம். அப்புறமேட்டு வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் வாங்கி குவிக்கலாம், புது பொருள் ஏதாவது வாங்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து குடலை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற பொருட்களில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதுங்களா? ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் சாப்பிடணுமே. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா படிப்பு நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு என்னென்னா படிக்கிற இடத்துல காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது, அதுவும் சொல்லலாம். பேசிக்காக வந்து நிறைய விஷயம் படிக்கணுன்ற அந்த ஆர்வமும் அதிகமாகவே தென்படும் இந்த மாதம், இந்த ஜூன் மாதம். அதாவது படிக்கிறதுனா இது ஜஸ்ட் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, காலேஜுக்கு போய் படிக்கிறது
அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. படிக்கிறது தான் ஏதாவது கற்றுக்கிறது. இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டீங்க, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு 4 வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஏதாவது கற்றுக்கணும், ஜோசியம் ஏதாவது இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து படிக்கிறது நான் மீன் பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போன்ஸு நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது வந்து போன்ஸ்லேயே வந்து இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நல்ல இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேலை வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸில் கூட கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரியான நிறைய சிச்சுவேஷன்ஸ் அமையும். மோஸ்ட்லி அப்படி அமையும். லாபம் பார்த்திங்கன்னா வழக்கமாக வர லாபத்தை விட கொஞ்சம் வந்து கம்மியாக வர சான்சஸ் இருக்குது. அதில் கூட இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இந்த 30 நாளுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 15 நாள் நல்லாயிருக்கும், 15 நாள் கொஞ்சம் கீழே போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்ச மாதம் இது. ஸோ அந்த மாதிரியான மாதம் தான் இது. புரியுதுங்களா? ரிஷப லக்னத்துக்கு இப்படி தான். அப்புறமேட்டு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா திமிரு அதிகமாக இருக்கும். உண்மையிலே அப்படி தான். இந்த மாதம் வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் திமிரு அதிகமாகவே இருக்கும். கோபமும் அதிகமாக வரும், சட்டுன்னு கோபம் வரும். சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஞானோதயம் பிறக்கும். உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் அங்கே உருளாக்கட்டையை சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சான்சஸ் எல்லாம் இருக்குது. அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்பா மூலியமாக ஏதாவது பாசிட்டிவாக கிடைக்கும். அப்பா சைட்லேருந்து ஏதாவது உதவி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஹெல்ப் ஏதாவது எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து மிதுன லக்னத்துக்கு. அப்புறமேட்டு தைரியம் வந்து அதிகமாகவே இருக்கும். வழக்கம் போல் தைரியம் அதிகமாக இருக்கும். அப்புறமேட்டு வீட்டில் வந்து ஏதாவது வந்து முன்னாடி ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கலாம். அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்க சான்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரினா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃபோன் மேலே போடுறதுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு கவரு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதாவது சம்திங் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அது நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு செல்ஃபோன் கொடுத்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள், ஏதாவது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான இது இருக்குது. ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒய்ஃப் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியான சான்சஸ் அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் கிட்ட மட்டும் இல்லாமல் பொதுவாக வெளி உலக தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமான சூழ்நிலை எப்படி வரும்னா, கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலை அதிகம் வரும் எல்லாருக்கூடையும். இந்த ஒரு மாதம் பாருங்களேன், மோஸ்ட்லி வந்து சட்டுன்னு கோபம் வரும். அந்த மாதிரியான டைம் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுன லக்னக்காரங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வர நல்ல டைமு. ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி இந்த டயத்தில் வந்து கோயில் குளத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். அது நல்லது. ஏதாவது வந்து எதிர்பார்க்காமலே வந்து வெளியில் போகிற மாதிரி, ஏதாவது கோயிலுக்கு போகிற மாதிரி சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மிதுன லக்னத்துக்கு. இப்போ கடக லக்னம். அதாவது கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் குடும்பம். ஒன்று குடும்பம் வளர்ச்சி அடையும், இல்லை பண வரவு வளர்ச்சி அடையும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். குடும்பம் வளர்ச்சி அடையும்னா வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் ஒரு மாதம் நிற்கிறதுக்கு தங்கிறதுக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கு வரலாம். சொந்தக்காரங்க ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகமாக வர்றதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் இது சைடில் ஏதாவது வேலை பண்ணலாம். அது மூலிமா வருமானம் கொஞ்சம் வழக்கமாக வர்றதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த மாதிரியான விஷயம். அப்புறமேட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசம் அதிகமாக தென்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல உதவி எதிர்பார்க்கலாம். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம். அந்த மாதிரியான டைமு. அப்புறமேட்டு ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எதிரிங்க யாராவது இருந்தாங்கன்னா சப்போஸ் அவங்கள வெற்றி பெறலாம். ஸோ அந்த மாதிரியான டைமு. ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் 15 days கொஞ்சம் நல்லாயிருக்கும். 15 days கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக வெளியில் ஏதாவது குளத்துக்கு ஆற்றுல எல்லாம் போய் குளிக்கக்கூடாது. தண்ணி வழக்கமாக நம்ம என்ன தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக தண்ணி மாற்ற வேண்டாம். மாற்றினீங்கன்னா ஏதாவது கோல்டு பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே கடக லக்னம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த விஷயம் இப்போது கிடைக்கும். எதுவாக வேணாலும் இருக்கலாம். கல்யாணம் ரொம்ப நாள் நடக்கலைன்னா அதற்குண்டான விஷயம் ஏதாவது பாசிட்டிவாக இந்த மாதம் நடக்கலாம். இல்லைன்னா ஜாபு ரொம்ப நாளாக யாருக்காவது கிடைக்கலன்னா அந்த ஜாபு கூட இந்த மாதம் கிடைக்கலாம். ஏதாவது சம்திங் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்க சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது சிம்ம லக்னத்துக்கு. வருமானம் அதிகமாகவே வரும். கையில் காசு இது 2 விதமாக சொல்லலாம். வருமானம் அதிகமாக வரும். பட் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். புரியுதுங்களா? அதாவது வருமானம் அதிகமாக வந்தால் கூட அதற்கேற்ற மாதிரி நிறைய லாவிஷாக செலவு பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக பெரியவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். சில பேருக்கு குறிப்பாக இந்த ஒரு மாதம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க லவ் பண்ணுறது அவங்கள விட வயதில் பெரியவங்களாக இருப்பாங்க. யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணுனா வழக்கமாகவே பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்கள் வயது அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு சிம்ம லக்னம் பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு 20 வயசுனா 30 வயசு பையனை லவ் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப அதிக வயசு உள்ள பையனை லவ் பண்ணும். இவனே ஒரு பையனாக இருந்தானா அவனுக்கு 20 வயசுனா 22 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் நடக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்யோன்யம் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காசு அதிகமாகவே கையில் புரளும். பணம் ரொம்ப அதிகமாகவே சேர்க்கை சேரும். பணத்துக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நிறைய நீங்களே கொஞ்சம் லாவிஷாக செலவு பண்ணுறதுனால தான் இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 வழியில் பணம் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்படியோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு 2 இடத்துலேருந்து வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நாளாக சைடில் ஏதாவது பண்ணலாமா, பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே பண்ணிவிடுங்க. அதுலேருந்து லாபம் வர சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிம்ம லக்னத்துக்கு. லாபம் நான் சொன்ன மாதிரி ரெட்டத்தன்மையாக லாபம் வரும். தொழிலும் ரெட்டத்தன்மையாக இருக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாள் யார்கிட்டையாவது காசு கொடுத்துட்டு வாங்க முடியலன்னா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி மிரட்டி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான பீரியட் இது. புரியுதுங்களா? ஸோ இது ஓவரால் சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ கன்னி லக்னம்.
கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கடவுள் அருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதம். அவங்களுக்கு என்ன நடந்தாலுமே வந்து கடைசி டயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலுமே சரி ரொம்ப பாசிட்டிவாக முடியும். அது வந்து கன்னி லக்னத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரியான டைம் பீரியடு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. இவங்க வழக்கத்துக்கு மாறாக புது பொருள் வாங்குவாங்க. புது பொருள் வாங்கினா கூட அதில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பழைய பொருளே வாங்குவாங்க. சில பேர் செகண்ட் ஹேண்டில் ஏதாவது விஷயங்கள் வாங்குவாங்க வீட்டுக்கு. ஏதாவது சம்திங் இல்லைனா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கதவு மாற்றுறது, ஒரு ஜன்னல் மாற்றுறதுனா கூட ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஜன்னல், செகண்ட் ஹேண்டு கதவு ஏதாவது மாட்டுவாங்க. புதுசாக ரிப்பேர் பண்ணி மாட்டுறதுனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய விஷயம் வர வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள். ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் கம்மியாக தென்படும் இந்த மாதம். மனசும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெடியாக இருக்காது. ஸோ இதுதான் கொஞ்சம் இது பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு மனதளவில் தான். அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அப்புறமேட்டு லாபம் வந்து பெண்கள் மூலிமா லாபம் எதிர்பார்க்கலாம். நல்ல அனுகூலமான விஷயங்கள் பெண்கள் மூலிமா எதிர்பார்க்கலாம். பெண்கள்னால் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? இல்லைனா ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் வேலை பார்க்குற ஏதாவது பொண்ணு மூலிமா கூட ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்க எதிர்பார்க்கலாம். அப்புறமேட்டு தம்பிங்க மூலிமா, குறிப்பாக தம்பி மூலிமா நல்ல வந்து வருமானம் வரலாம். தம்பி மூலிமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். தம்பி வந்து பிஸ்னஸில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். சம்திங் லைக் தட் ஏதாவது நடக்க சான்சஸ் இருக்குது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 2 விதமான இடத்துக்கு போகலாம். கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அப்புறமேட்டு சினிமா தேட்டரு, பார்க்கு, பீச்சு அந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து அடிக்கடி இந்த மாதம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸ்பிரிச்சுவலான இடத்துக்கும் சரி, டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஜாலியாக போயிட்டு வர்ற மாதிரி இடமா இருந்தாலும் சரி, 2 இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதம். கன்னி லக்னத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ துலாம் லக்னம். துலாம் லக்னம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாதம் இது. ரிலேஷன்ஷிப் வைஸ் எதுக்குன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் கையில் கொஞ்சம் அதிகமாக புரளும். அப்புறமேட்டு உங்களுக்கு அண்ணன், அக்கா இவங்க மூலிமா நல்ல ஒரு ஒத்துழைப்பு எதுலையாவது கிடைக்க சான்சஸ் இருக்குது. துலாம் லக்னத்துக்கு இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்கள் வீட்டு வலது சைடில் இருந்து, ரைட் சைடில் இருந்து, உங்கள் ரோட்டில் போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் ரைட் சைடில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம். மேபி ஏதாவது சம்திங் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் எதுவும் கிடைக்காது. நான் சொல்கிறது ரைட் சைடு, உங்கள் வீட்டுக்கு வலது பக்கம். புரியுதுங்களா? ஸோ அது ஏதாவது புதிய நட்பு கிடைக்கலாம். சம்திங் ஏதாவது ஒரு பொருள், மெட்டீரியல் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான விஷயம் கிடைக்கலாம். எனிதிங், எது வேணாலும், ஒரு பர்சனலாகவும் சரி, மெட்டீரியலாகவும் சரி, எது வேணாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து சொத்து விஷயமாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது பேச்சுவார்த்தை மூலம் சரி பண்ண சான்சஸ் இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணலாம். செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக இருக்கும். பெருசாக செலவு எதுவும் இருக்காது. அது ஒவ்வொரு நாள் போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகும். 20ஆம் தேதிக்கு மேலே இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. லாபம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
திடீர்னு ஒரு லாபம் வரும். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி கொடுக்க வேண்டிய காசு ரொம்ப மாதம் முன்னாடி கொடுக்க வேண்டிய காசாக இருக்கும். திடீர்னு அது வர சான்சஸ் இருக்குது. இப்போது விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கலாம். விருச்சிக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு குறிப்பாக வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போடுறது ரொம்ப நல்லது இந்த மாதம். பல விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து கோபம் வர சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ஒயிட் கலர் போடுறது மூலிமா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு விதமான ஒரு அமைதியான எனர்ஜி நம்மளை சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மனசு கொஞ்சம் கூலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வராது. ஸோ அதனால் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் விருச்சிக லக்னக்காரங்க. புரியுதுங்களா? இந்த மாதம் எதை சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், காலைல வந்து ஒரு கஞ்சியை கலந்து வச்சா கூட குடிச்சிட்டு சைலண்ட்டாக போயிடுவாங்க விருச்சிக லக்னக்காரங்க. நாக்குக்கு வந்து சுவை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான இது அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மூலிமா ஏதாவது நல்ல அனுகூலம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. வழக்கமாக சரியாக படிக்காத குழந்தைகள் கூட நல்லா படிப்பாங்க. இது எல்லாமே சொல்லலாம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. குறிப்பாக வந்து ஒய்ஃப் கிட்டேருந்து நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் ரொம்ப நாள் கழித்து சில பேருக்கு. புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸோடு நிறைஞ்சு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சு இருந்ததுன்னா அந்த இது வந்து இப்போ நல்லா செட் ஆகிடும். ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு நல்ல அந்யூன்யத்தோடு நல்லா பழக முடியும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். பட் வந்து வேலையை வந்து அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வாய் ரொம்ப குளருது இன்றைக்கி, என்னவோ ரொம்ப வந்து வேலை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். சரிங்களா? ஸோ விருச்சிக லக்னத்துக்கு ஓகே. இப்போ வந்து தனுசு லக்னமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மனதளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போதும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துடும் இந்த மாதம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் கையில் காசு இருந்தால் கூட பெருசாக அதனால் வந்து மனதளவில் சந்தோஷம் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதே போதும். அவங்களுக்கு ஜஸ்ட்டு 1000 ரூபா கிடைச்சாலும் 1 கோடி ரூபா கிடைச்சாலும் இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு மன நிறைவு வந்து கிடைக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து புது காதல் சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதுசாக. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஆர்டிஸ்டிக்காக வந்து ட்ரை பண்ணலாம். வேலைக்கு கூட ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஏதோ சம்திங் ஒரு மெக்கானிக் சைட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கலாம். ஏதாவது சம்திங் மியூசிக் கற்றுக்கலாம், டான்ஸு கற்றுக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஆர்டிஸ்டிக் விஷயங்கள் கூட கற்றுக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு மனசில் வந்து ஒரு எண்ணம் தோண சான்சஸ் இருக்குது தனுசு லக்னக்காரங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தென்படுது. வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலெக்டர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸு அழுக்கே ஆகாமல் தான் வேலை பார்ப்பாங்க இந்த மாதம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. வேலை வந்து அதிகமாக அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பும் வராது இந்த மாதம். வந்து மோஸ்ட்லி வந்து வேலை அதிகமாக இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்க அதிகமாக வேலை பண்ணாததுக்கு. மேரேஜ் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒய்ஃப் கிட்ட வந்து ஹீட்டட் கான்வர்சேஷன்ஸ் அதிகம் வர சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? இவங்க கூலாக இருந்தாலும் இவங்க ஒய்ஃபு இல்லை இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஆஸ் யூஷுவல் தான்.
புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இது தனுசு லக்னத்துக்கும் நல்லாயிருக்கு. இப்போ மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. செலவு இவங்களுக்கு தான் இந்த மாதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா லக்னத்தை விட செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. செலவு சுத்தமாக பண்ணவே எண்ணம் வராது முதல்ல. அதனால் இருக்கிறதே சேவிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் எண்ணங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு போகும். மகர லக்னக்காரங்களுக்கு மனசு எப்பயும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி உறுத்திக்கிட்டு இருக்க சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஏதோ மேபி கொஞ்சம் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அதை நினச்சி கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயங்களை நினச்சி மனசு தெளிவாக இருக்காது. ரொம்ப குட்டையை குழப்பி விட்டாமல் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் மோஸ்ட்லி மகர லக்னத்துக்கு இந்த மாதம். ஏதாவது கோர்ட் கேசஸில் சொத்து விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு நல்ல பங்கு உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக வர சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த மாதத்தில் கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறாங்கன்னா, புரியுதுங்களா? ஸோ அது சொல்லலாம். புதுசாக யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்க இந்த மாதம் இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், அதற்கேற்ற முயற்சி எடுக்கலாம். அப்புறம் எங்கேயாவது வெளியூர் போக வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வர சான்சஸ் இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு வெளியூர் போகிறது 2 விதமாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்கும். ஏதாவது கோயில் குளத்துக்கு ரொம்ப தூரம் போயிட்டு வரலாம், இல்லைனா வேலைக்காக கூட போயிட்டு வரலாம், வேலையிலேயே கூட அமுச்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான 2 விஷயத்துக்காக ரொம்ப தூரம் போயிட்டு வரக்கூட சான்சஸ் இருக்குது மகர லக்னத்துக்கு. இப்போ கும்ப லக்னம். அதாவது கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பண வருவாய் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக தம்பி இல்லை தங்கச்சி கிட்டேருந்து நல்ல ஹெல்ப் எதிர்பார்க்கலாம். வீட்டில் வேலை ஏதாவது நடக்குதுன்னா வீட்டில் செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. வேலையில் மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட இவ்வளோ ஆகுமா காசு, அது இப்பயே வாங்கி ஆகணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க, பிகு பண்ணுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. காசு செலவு பண்ணுறது குறிப்பாக வீட்டுக்கு நான் சொல்கிறேன். வெளியில் செலவு பண்ணுறது வேறு விஷயம். வீட்டில் கொஞ்சம் இதுவாகவே செலவு பண்ணுவாங்க பார்த்து. வருமானம் பார்த்திங்கன்னா வருமானமும் கொஞ்சம் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, மந்த்து ஸ்டார்டிங் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்புறமேட்டு நல்லா ஆகிடும். மந்த் எண்டில் கொஞ்சம் ரொம்ப நல்லா வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒய்ஃப் கிட்டேருந்து நல்ல ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கலாம். 2 பேருக்குமே ரொம்ப ஒரு அந்யூனமான ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும். புரியுதுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒய்ஃபுக்கும் இவருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். வீட்டில் உங்களோட தாத்தா பாட்டி இல்லை உங்களோட தூரத்து சொந்தத்தில் கொஞ்சம் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் தங்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கும்ப லக்னத்துக்கு. அப்புறம் ஃபைனலாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக என்னன்னு பார்த்திங்கன்னா, ஏதோ சம்திங் ரொம்ப நாள் கழித்து ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்க சான்சஸ் அதிகம் இருக்குது மீன லக்னத்துக்கு. அது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது வேலையாக இருக்கலாம், ஏதாவது பர்சனலாக இருக்கலாம், ஏதாவது சம்திங் அந்த மாதிரி இருக்கும். கையில் எப்பயும் தேவைக்கு அதிகமாகவே காசு இருக்கும். பர்ஸு எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பர்ஸில் தான் காசு இல்லையே, டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு அதிலெல்லாம் நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். ஒய்ஃப் கிட்ட இருந்து எப்போ உதவி தேவையோ அப்போ கிடைக்கும்.
ஒய்ஃப் கிட்டேருந்து இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து. அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு இஷ்யூவில் நீங்கள் வந்து ஏதாவது இன்வால்வ் ஆகியிருந்தீங்கன்னா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, உங்கள் ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபு. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குறிப்பாக நீங்கள் குடிக்கிற தண்ணியில் தான். தண்ணி புதுசாக வேறு எங்கேயோ மாற்ற வேண்டாம். வழக்கமாக குடிக்கிற தண்ணியே குடிங்க இந்த ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும். ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பட் வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். செய்கிற வேலையில் வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து ஓவர் டைமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பாஸே வந்து நீ வந்து ஓவர் டைமாக இன்னும் கொஞ்சம் நாள் நேரம் வேலை பாருங்கள் அப்படின்னு கூட சொல்ல சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? அப்புறமேட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் வந்து கரெக்டாக கால்குலேட்டிவாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்தான், ஏதாவது காசு கேட்க வந்திருப்பானா, அப்படி இப்படின்னெல்லாம் யோசிக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக இருக்கும் ஒரு பிரதர் சிஸ்டரை இப்போ பார்த்தா கூட. அந்த மாதிரியான விஷயங்கள். வீட்டில் வந்து பல நல்ல விஷயங்கள் வாங்கி வைப்பீங்க. குறிப்பாக வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து இது எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வாங்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரியாக அந்த என்ன சொல்லுவாங்க, அது வந்து பகட்டு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான விஷயம். அதுக்காகவே வந்து வீட்டில் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணதுக்கு ஏதாவது பொருள் வாங்கி வைக்க சான்சஸ் இருக்குது. இல்லைனா லேண்டு கூட ஏதாவது வாங்கலாம். யாராவது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இல்லைனா வந்து ரொம்ப நாள் கழித்து வீடு வாங்கணும் இல்லை லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான நல்ல சான்ஸ் அமைய வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாத பலன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மாத பலமும் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், என்னோடய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.